ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கி நான் கொழுக்கட்டை செய்கிற வீடியோ தான் போட போகிறேன். சரி, நான் எண்ணெய் கொழுக்கட்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எண்ணெய் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னால் என் ஃபேமிலிக்கே பிடிக்கும் தான். எங்கள் மாமாவுக்கும் பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் தான். ஸோ அதுக்காக பச்சரிசி ஒரு 1/4 கிலோவும் ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசி கூடவே ஒரு 1/4 கிலோ வெல்லமும் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துக்கிட்டேன். அதன் பிறகு வானலை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாவு கூட நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு வறுத்து போட்டிருக்கேன். தேங்காய் அரை மூலி பூ போல் திருவி அதையும் வறுத்து போட்டிருக்கேன். அது கூட மாவு அரைக்கும் போது கொஞ்சோண்டு ஏலக்காயும் இது கூட போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த மாவு எண்ணெய் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள். ஸோ நம்ம அதை போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு அந்த எண்ணெயை காஞ்ச பிறகு இந்த மாவு எடுத்து அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம கிண்ட வேண்டியதான். அல்வா கிண்டுனா எப்படி கிண்டுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம இதையும் கிண்டிகிட்டு இருக்க போகிறோம். கிண்ட இது கெட்டி ஆகிடும். பாருங்கள், மிக்சியும் கழுவி அதிலையும் ஊற்றியாச்சு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மாவையும். ஸோ இதை தான் நம்ம இப்போ கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தாக்கா ஒரு 1/4 மணி நேரம் கிண்டுனா போதும், நல்லா கெட்டியாக வந்துடும். நான் ஆரம்பத்தில் இந்த கொழுக்கட்டை வீட்டில் செய்யும்போது கொழுக்கட்டை செய்வோம். ஆனால் அது கெட்டியாக தானே இருக்கணும். அப்போ தானே நம்ம கொழுக்கட்டை பிடிக்க நல்லா வரும். இது என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்கே, இதை எப்போ கெட்டியாக்கி எப்போ கொழுக்கட்டை சேர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க செஞ்ச பிறகு பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சுண்டிடுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவ்வளோதான் டைம் எடுத்துக்கும். 1/4 மணி நேரத்துலேயே பாருங்கள், கிண்ட உங்களுக்கே தெரியும். எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி தான் கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும், இது கெட்டியாகவே ஆகிடும். எப்பயுமே கொழுக்கட்டையில் பல விதம் இருக்குது. ஆனால் எத்தனை விதம் இருந்தாலும் இந்த எண்ணெய் கொழுக்கட்டை தான் எங்கள் வீட்டில் ஃபேவரெட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். மற்ற கொழுக்கட்டைலாம் சும்மா ஆசைக்கு 2, 3 செஞ்சு ஆளுக்கு 1, 1, 2, 2 இப்படி செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் நிறையாவே நாங்கள் வீட்டில் செஞ்சுருவோம். ஸோ பாருங்கள், இப்படி தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வானல் வேறு தண்ணி ஆடுது. ஸோ அதனால் கிண்ட முடியல. இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இது அடி பிடிக்காமல் நம்ம கிண்டணும், அவ்வளோதான். அதில் தான் இருக்குது பக்குவம். ஸோ அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். நம்ம அந்த இதெல்லாம் பருப்புலாம் வறுத்து இதில் கொட்டணும் தான் அப்படி கெட்டியாகிடும். அதெல்லாம் கை வச்சு நல்லா கிண்டி கரைச்சி விட்டு அப்புறமா தான் நம்ம இதில் ஊற்றி கிண்டணும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், கிண்ட இப்படி தான் வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கு. இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இது இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு பதமான இது தான். ஸோ நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடணும். நம்ம பெரட்டி கூட அது எண்ணெய் தனியாகவே தெளிஞ்சே வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம அடுத்ததாக கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு இட்லி குண்டானில் தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. பாருங்கள், இது கிண்டி எடுத்துகிட்டு வச்சுட்டு உக்காந்துட்டேன். இப்படி தான் இருக்குது, சூடாக இருக்கும், பிடிக்கிறப்பா தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு இட்லி குண்டான் பக்கத்துலேயே வச்சாச்சு. தண்ணியை நினச்சி எடுத்துக்கிட்டு அடித்தட்டு இருக்குது பார்த்துங்க, அந்த அடித்தட்டை நம்ம வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த துணியை விரித்து வச்சுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் நிறையெல்லாம் செய்யலை. சும்மா கொஞ்சம் தான் செஞ்சேன். ஒரு 1/4 கிலோ அரிசி தான் வரும். ஸோ அதிலே தான் நான் செஞ்சேன். அதுவே 20, 30 கொழுக்கட்டை கிட்ட வந்துடுச்சு. சூடாக தான் பிடிக்கணும். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா அது பிடிக்க முடியாது, அப்படியே பிரிஞ்சு போகும். அதனால் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை பிடிக்கணும், கொழுக்கட்டை பிடிக்கணும். ஸோ அதுதான் இதில் பெரிய விஷயம். என் பிள்ளைங்க கொழுக்கட்டை செய்யும்போது
இந்த பதத்தில் இருக்கும்போதே எடுத்து சாப்பிடலாம் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ செஞ்ச பிறகு சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னாலும் கேட்காதுங்க. ஏன்னா வந்து இந்த கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே என் பிள்ளைங்க ரெண்டும் உக்காந்துருவாங்க. பாதி தான் இதை செய்வோம், பாதி தின்னுடுவாங்க அவங்க. அடிக்கடி வந்து செய்ய சொல்கிறதும் இந்த கொழுக்கட்டை தான் செய்ய சொல்லுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு தான் ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா என் மருமகனுக்கும் இது ஃபேவரெட்டு தான். என் மருமகனும் இதுக்கு முன்னாடி இந்த கொழுக்கட்டை நானே சாப்பிட்டதில்ல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என் மருமகனும் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு அடிமையாக தான் ஆகிட்டார். என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவாள். சூடாக தான் இருக்கும், கையெல்லாம் பாருங்க சூடும். இந்த கொழுக்கட்டை பிடிச்சி முடிக்கிறதுன்னு கையெல்லாம் வேறு செவந்தே போயிடும். ஏன்னா வந்து எண்ணெய் வந்து எப்படி சூடாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வேறு வச்சுக்கிட்டேன். தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் கொஞ்சம் கை வச்சு தான் எடுத்து இதை வந்து நம்ம பிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து கையெல்லாம் வந்து பழுத்துடும். ஸோ பாருங்கள், பிடிச்சி வச்சாச்சு. உங்களுக்கு தெரியும், இப்படி தான் ஊதி தான் பிடிப்பேன். ஸோ எந்த ஒரு பொருள் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ, அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி தான் இதுவும். இது ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது, சிம்பிள் தான். ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். பட் இருந்தாலும் கை சூடு அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு அழுத்த முடியும். மாவு எடுத்து மறுபடியும் கீழே போட்டுடுவேன். அப்படி தான் போட்டு தான் அழுத்தி எடுத்து வைக்கணும். அப்படி தான் சுடும். ஏன்னா சூடாக நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா தான் டக்குன்னு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா டக்குன்னு ஆறிடுச்சு அப்படின்னா அப்புறம் அதை வந்து பிடிக்கவே முடியாது. அப்படியே பொலன்னு ஒரு இது மாதிரி வந்து பிடிச்ச மாதிரி வராது, கொழுக்கட்டை மாதிரி வராது, பொலன்னு இருக்கும். அப்புறம் புட்டு தான் செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டு. எல்லாத்தையும் இதெல்லாம் சாரி லாஸ்ட்டு இது செய்யும்போது அப்போல்லாம் வந்து சூடே இருக்காது சுத்தமாக. அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் சூடு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த லாஸ்ட்டு மாவை வந்து கொழுக்கட்டை செய்யும்போது பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுதுன்னு. இவ்வளோ எண்ணெய் ஊற்றும். ஒரு டைம் இந்த கொழுக்கட்டையை வந்து செஞ்சுட்டு அந்த கொழுக்கட்டையில் வர எண்ணெயே வச்சு ஒரு குழம்பே வைக்கலாம், அவ்வளோ எண்ணெய் கூட மீறும். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துடுவேன் நான் அந்த எண்ணெயும். நம்ம வேறு எதுவும் இதில் செய்யலை, எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சே வந்துடும். இது கொஞ்சம் மாவுன்றதால இது கம்மியாக தான் இருக்கும், எண்ணெய்லாம் அதிகமாக இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து எல்லா மாவையும் நம்ம வந்து பிடிச்சி வச்சாச்சு. இன்னும் ஒன்று தான் வரும், அதான் சொல்கிறேன். அந்த அடியில் வந்து லைட்டாக தீஞ்சு போயிருக்கும். அது வந்து பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கவே வராது. அது ஆக்சுவலி இப்போ பிள்ளைங்க தின்னுடுவாங்க, இல்லைன்னா நான் தான் எடுத்து தின்னுடுவேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுது பாருங்கள் ஃப்ரெண்ட். இது வந்து இது பொடியாகவே இருக்காது, இது கொஞ்சம் பொலன்னு தான் இருக்கும். ஏன்னா ஆறிடுச்சு, அதனால் அப்படி தான் இருக்கும். சொன்ன பாருங்கள், பிடிச்சி வச்சாச்சு. இது இப்போ நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சோண்டு வேக வைக்கணும், அவ்வளோதான். இது ஆல்ரெடி வெந்த மாவு தான், இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், வேக வச்சாச்சு. பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர்